திருச்சிற்றம்பலம். திருவாரூர் தியாகராஜர் லீலைகள் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு லீலையை பற்றி பார்க்கலாம். அது தாசி மூலம் ஞானமளித்த லீலை. அதாவது திருவாரூரில் வசந்த காலம், அங்கே வசந்த உற்சவம் சிறப்பாக நடக்கும். நம்ம சுந்தரருடைய வரலாறில் கூட பறவை நாச்சியார் அங்கே நடனம் ஆடுவாங்க அந்த வசந்த உற்சவத்தில். அதை பார்க்கணுன்னு தான் சங்கிலி நாச்சியாருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி அவர் திரு ஒற்றியூரை விட்டு கிளம்பும் பொழுது அவருக்கு 2 கண்கள்லையும் பார்வை இழந்துடுவார். அதே அந்த வசந்த உற்சவம் நடக்கிற இடத்துக்கு ஒரு நடனமாவது நாட்டியமாட வாரா. இந்த நடனத்தை பார்த்த ஒரு சிற்பி நாகதட்சன் என்பவன், அவன் அவளுடைய நாட்டியத்தில் மயங்கி அவள் போகக்கூடிய ஊர் நாகபுரம். அந்த கன்னியோட பேர் பாலச்சந்திரிகை என்ற பொண்ணு. அவள் நாட்டியமாடி அவங்க ஊருக்கு போகும்பொழுது இவனும் பின்னாடியே போகிறேன் அந்த நாகதட்சன். அவள் காரணம் கேட்கும்பொழுது அவளுடைய அழகில் மயங்கி அவன் வாரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ விஸ்வகர்மா குலத்தில் பிறந்தவ, நீ மன்னனும் புலவர்களும் உன்னுடைய பெருமையை நினச்சி போட்டுருவாங்க, அப்படி இருக்கக்கூடிய நீ என் மேலே காதல் கொண்டு வராத அப்படின்னு சொல்லி அவள் புத்திமதி சொல்கிறான். ஆனால் அவன் கேட்காம அவள் கூடையே போகிறான். அப்படி போனவனை அந்த தாசிகிட்ட தினந்தோறும் பொண்ணும் பொருளும் கொடுத்து போயிட்டு வரும் பொழுது சில வருஷங்களில் அவனுக்கு பணமெல்லாம் காலி ஆயிடுது. அப்போ அவன்கிட்ட எந்த பணமும் இல்லைங்கும் பொழுது தன்னுடைய கஷ்டத்தை தம்பிக்கிட்ட போய் முறையிடணும்னு சொல்லி அங்கே போகிறான். அவனோட தம்பியானவன் வரகுணன் அவன் வீட்டுக்கு போய் சொல்லும் பொழுது அவன் அண்ணன் மேலே மிகுந்த பக்தி உடையவன். அவன் மன்னன் கட்டளை விட்ட மாதிரி அண்ணனுடைய பேச்சை தட்டாமல் செய்யக்கூடியவன். அவன் சாமிக்கிட்ட என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நான் உனக்கு நல்ல புத்தி வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, நீ எனக்கு உனக்கிட்ட காசு இல்லைன்னு வருத்தப்படாத, எனக்கு உன்னோட திறமையால் ஒரு கைத்தால் ஒரு மயில் பொறி அப்படின்னு ஒன்று செஞ்சு கொடுத்தேன்னா அதில் நான் ஏறி போய் மன்னனுடைய திரவியத்தெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு வர முடியும் என்னால் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நாகதட்சனும் சரின்னு சொல்லி தம்பிக்கு அதே மாதிரி ஒரு மயில் பொறி செஞ்சு கொடுக்குறான். அதில் அவன் ஏறி போய் அரண்மனையில் ஜன்னல் வழியாக அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு அண்ணன்கிட்ட கொடுக்குறேன். இது தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்குது. அரண்மனையில் அந்த பொருட்கள்லாம் காணா போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு காவலர்கள்லாம் இரவு மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. அப்போ இந்த வரகுணன் மயில்பூரியில் ஏறி போய்கிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு நாள் வலை விரித்து அவனை பிடிச்சி சிறையில் அடைச்சிடுறாங்க. தம்பி வராத காரணத்தினால இவன் வருத்தப்பட்டு இந்த வேசி வீட்டுக்கு நம்மளால் போக முடியாது பொருள் இல்லாமல் அப்படின்னு சஞ்சலம் அடைஞ்சு இருக்கும் பொழுது இறைவன்கிட்ட வேண்டிக்கிறியான் நேரம் தன்னுடைய தம்பியை காப்பாற்றணுங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு அவன் வேண்டும் பொழுது சாமி என்ன செய்கிறாரு, அந்த பொண்ணு அந்த நடனமாது வீட்டுக்கு போய் அவரோட கனவுல அவனுக்கு புத்திமதி சொல்லணும், ஏன்னா இறைவனுடைய பெருமையை எடுத்து கூறும்படி சொல்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு இவனை நாகதட்சனை வரவழைச்சி, நீ உன்னுடைய திறமையால் இறைவனுக்கு எவ்வளவோ தொண்டு செய்யலாம், அதை விட்டுட்டு நீ என் மீது காதல் கொண்டதுனால எவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி இப்படி இறைவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு அறிவிக்கும்படி எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்ன உடனே இவனுக்கு புத்தி வந்துடுது. அப்போ அதாவது இறைவன் அடியார்கள் மனசில் எப்பொழுதும் குடியிருக்கக்கூடிய பெருமான், அவங்களுக்கு விரைந்து ஓடி அருள் புரியக்கூடிய பெருமான், அன்பர்கள் வேண்டி நினைக்கும் போது அவங்களுக்கு விரைந்து வரக்கூடிய பெருமான், நீ இப்படி அவரை நினைக்காம என்னோட மோகத்தில் இருந்து நீ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு அவன் சொன்னதோடனே இவனுக்கு புத்தி அவர் பல்லக்கு செய்யணும்னு நினைக்கிறான். அந்த அவனுடைய சிற்ப திறமையை முழுசையும் காட்டி ஒரு சித்திர பல்லக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம தம்பியும் கூட இருந்தால் நல்லா இருக்குமே, நம்மளால் போய் அவன் சிறையில் இருக்கானே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தியாகராஜ பெருமான் அரசனுடைய கனவுல போய் அவனுடைய தம்பி வரகுணனை விடுவிக்கும்படி சொல்கிறாரு. மன்னனும் அவனை விடுவிச்சதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான பல்லக்கு செஞ்சு இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அதில் இறைவன் அரசன் மூலமாக பல உற்சவங்களை நடத்தி கொண்டு தொண்டர்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த லீலை சொல்லுது. திருச்சிற்றம்பலம்.